சந்தன கடத்தல் வீரப்பனோட கிட்டத்தட்ட 2.5 வருஷம் காட்டுக்குள்ள ஒன்னா வாழ்ந்தாரு துப்பாக்கி சித்தன். அவரை பார்க்க தான் தாளவாடி மேல ஏறிக்கிட்டு இருக்கோம். சோழகர் தொட்டி அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்காரு. மாரியம்மன் கோயிலுக்கு உங்களோட திருவிழாக்காக போறீங்க. அது வரைக்கும் நீங்க வீரப்பன போஸ்டர்ல கூட பார்த்தது இல்ல, யாருமே தெரியாதுங்க. இவ குறுக்கட்டினா வேண்டாயா எங்க புருஷனை நீங்க கூட்டிட்டு போனா நானானதை ஏறுவேன், நான் வந்து காடையில நான் சுத்த முடியாது, உங்க கூட நாங்க வர முடியாது அப்படி எல்லாம் கேக்குது. அவன் என்ன பண்ற, ஒரு கட்டு பணம் இவ்வளவு பணம் எடுத்துட்டு வந்து இவன் முன்னால வச்சுட்டாங்க. இவன் அந்த கட்டு பணம் எடுத்துட்டு வந்து ஈரப்பு முன்னாலே போட்டு எனக்கு பணம் வச்சலையா, எனக்கு புருஷன் தச்சு, எங்க புருஷனை நான் அனுப்ப மாட்டேன், நீங்க வேணும் போங்க, இந்த பணம் வேணும் ஒன்றும் வேணும் நீங்க போங்க அப்படின்னு இவ சொல்லிட்டான். அவர்கிட்ட பேசுறதுக்கு வந்து நிறைய கதைகள் இருக்கு. கதைகள் மட்டும் இல்லைங்க, கண்ணீர் கதைகளும் இருக்கு. பேச போறோம், பேசலாம் வாங்க. பெரியவங்களை பார்க்க வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அன்பளிப்பு தான். வணக்கம்மா. அதாவது மாரியம்மன் கோவிலுக்கு போறீங்க, நோம்பி இருந்துட்டு கடா வெட்டுக்காக திருவிழாக்காக போறீங்க. வீரப்பனை அது வரைக்கும் நீங்க பார்த்ததும் கிடையாது, போஸ்டர்லயும் பார்த்ததில்ல, நேர்லயும் பார்த்ததில்ல. நம்ம ஈரப்பங்கிறது எப்படி தெரியாது. பக்கத்துல கலாட்டா பின்னாடி வந்து உங்களை பிடிக்கிறாங்க போலீஸ், ஸ்டேஷனுக்கு நட அப்படின்னு. அதுல இருந்து ப்ளீஸ். அந்த ஸ்டேஷனுக்கு நான் என்ன பண்றேன், இந்த முருகன் படம் ஓடிட்டு இருந்துச்சு, முருகன் படம் ஓடுது அங்கே பார்க்கலன்ட்டு அங்கே தான் போனேன். அவர் லைட்டு கம்ப ஓரத்துலேயே நின்றுருக்குறாங்க, டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு அந்த போஸ்ட் கம்ப கிட்டே நின்றுருக்குறாங்க. எனக்கு தெரியல யாரை நின்றுருக்குறாங்கன்ட்டு அதுலேயே அந்த வழியிலேயே வந்தேன். வந்த உடனே வந்து பின்னாலே வந்து பின்னாலே பிடிச்சாங்க. பேரன்றான்னாங்க, சித்தா என்ன, ஓஹோ நீ தான் சித்தனா அப்படின்ட்டு எதுக்கு எஸ்ஐ கூப்பிட்றாங்க, நீ ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயம்மா அங்கே ஒரு எங்கள் ஒரு மச்சான் அவனை பிடிச்சி உட்கார வச்சுட்டு அங்கே உட்காந்துருக்கேன். நான் போன கடைசியில் அவனை விட்டுட்டாங்க, என்னை உள்ளே வச்சுட்டாங்க. சரி ஒன்றுமே பேசலை. அப்புறம் என் தம்பியை பிடிச்சிட்டு வந்தாங்க, மகாதேவனை. அவனுமா போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. இது என்ன மகாதேவனை பிடிச்சிட்டு போகிறாங்கன்ட்டு நம்ம குடும்பம் எல்லாம் எங்கள் தங்காச்சி அக்கா இவையெல்லாம் வர்றாங்க ரோட்டுக்கு. என்னை போலீஸு என்னை பிடிச்சிருக்குறாங்க ரோட்லேயே. அவனை எதுக்கு பிடிக்கிறீங்க, நோம்பி நாள் அவனை பிடிக்காதீங்க, நீங்கள் அவனை விட்டுருங்க, அவன் எந்த தப்பு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கல, அப்படியே கையை பிடிச்சி இந்த பக்கம் இவரு இழக்கிறாங்க, அவர் அந்த பக்கம் போலீஸ்காரரை இழக்கிறாங்க. இழுத்துட்டு சரி நாங்கள் பேசிட்டு விட்டுறோம்மா, அவன் ஒன்றும் இல்லை ஒன்றும் பண்ண மாட்டோம், ஒரு கேள்வி என்னமோ எஸ்ஐ பார்க்க சொல்ல கேட்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, அது கேட்டுட்டு நான் விட்டுறோம், நீங்கள் கலாட்டி பண்ணாதீங்க போங்கன்ட்டு அப்பவுமே விடல, கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கே போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் தம்பியை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. வச்சுட்டு அங்கே மணிகார அந்த ஊருக்காரர் தாளவாடியில் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் வந்து கேட்டாங்க, எதுக்கு அவனை பிடிச்சங்க, நோம்பி நின்று போயிடும், கலாட்டி ஆகிடும், அவனை எதுக்கு சும்மா பிடிக்கிறீங்க, காலையில் ஆள் வேணாம், அவன் என்ன குற்றம் செஞ்சுருந்தாலுமே காலையில் நம்ம ஆளை ஒப்படைக்கிறோம், அவனை விட்டுருங்கன்னு சொன்னாங்க. அந்த மணிகாரர் கணக்கு பிள்ளை அவர் எல்லாம் வந்து சொல்கிறாங்க, சரி விட்டுருங்க விசாரிச்சுட்டு விட்டுறான் அப்படின்ட்டு அப்படியே வச்சிருந்து நைட்டோடவே எங்களை பண்ணாரைக்கு தூக்குறாங்க. பண்ணாரை தூக்கிட்டு போய் அங்கே வச்சுட்டு பண்ணாரலி அப்புறம் காலையில எழுந்திரிச்சு கேட்டாங்க, டேய் எவ்வளோ ஈரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன், உனக்கு ஈரப்பன் நல்லா தெரியுமாம்மா, நீ சொல்லணும், ஈரப்பனை காட்டணும் அப்படின்னாங்க. ஐயா நம்ம எந்த ஈரப்பனும் பார்த்ததில்லை, அவனை கண்டதும் இல்லை, அவன் எப்படி இருக்கிறான்னா எங்களுக்கு தெரியவே தெரியாது, என்ன சொல்கிறாங்க கேட்டிருக்குறோம், இதுதான் எங்களுக்கு தெரியும்னு சொன்னேன். ஓஹோ நீ சரியான திருடாடா, நீ சொல்ல மாட்டேன், உனக்கு அடித்தாத்தான் நீ சொல்லுவேன் அப்படின்னா. எனக்கு அடிக்கிறாமா, கண்டபடியே அடிக்கிறாங்க அங்கே பண்ணாரிலேயே கேம்பில் அடித்து என்னென்ன பண்ணி எங்கள் தம்பிக்கு அடிக்கலை, எங்கள் தம்பியை கூட்டிகிட்டு வந்து ஒரு சாக்கு பையிலி இந்த நாட்டு துப்பாக்கியெல்லாம் பிடுங்கி அந்த இந்திரா காந்தி அம்மா சட்டத்தில் எல்லாம் வச்சுருந்ததை அந்த துப்பாக்கி ஒரு மூட்டை தூக்குடாங்கிறாங்க. நானும் தம்பி அந்த ஒரு மூட்டை துப்பாக்கி தூக்கி அந்த வண்டியில் போட்டோம். வண்டியில் போட்டுக்கிட்டு எங்கள் ஆசனூருக்கு கொண்டு வர்றாங்க. ஆசனூர் கேம்புக்கு கொண்டு வந்து ஆசனூர் கேம்பில் வச்சுருக்குறாங்க. விசாரிக்கிறதா, அடிக்கிறதா, என்னைய துன்பப்படுத்துறதா, ஈரப்பன்னு சொல்லவே மாட்டேன், உன்னை அடிக்கிறேன் பிடிக்கிறேன் இப்படி தான் பேச
நான் ஏற்கனவே எத்தனையோ பேர் நடந்திருக்குது. அதே மாதிரி நம்மளும் செஞ்சுருவாங்களே. நான் எந்த பாவம் செய்யலை, எந்த ஈரப்பனும் பார்த்ததும் இல்லை. நம்ம என்னடா இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு நான் யோசனை பண்ணிவிட்டு அப்படி அப்புறம் கஞ்சி தான் கொடுக்குறாங்க. எங்களுக்கு கஞ்சி என்ன எப்படின்னா, இவ்வளோ மண் அள்ளி போட்டுறது, அதை அரிசி போட்டு கொஞ்சம் கொதிச்ச அரிசி அந்த தண்ணியை வடிச்சிக்கிறது. அந்த தண்ணிக்கு எடுத்து ஒரு இவ்வளோ மண் அதில் உள்ளே போட்டுறது, நல்லா கலக்கி அந்த மண் தான் 3 மாதம் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த தண்ணியை. அது எதுக்குங்க மண்ணு போட்டிருக்காங்க? எதுக்கு தெரியல, சொல்ல மாட்டோம். நாம் ஈரப்பன் சொல்ல மாட்டான், இவன் ஏமாறிக்கிறான் அப்படின்னு தான். இந்த மாதிரி எனக்கு நம்ம பார்த்துருந்ததா ஐயா, நாங்கள் பார்த்தது இல்லை, ஒன்றும் இல்லை. கடவுளை போதுமா நான் பார்க்கல. என்ன காலையில் விழுகுறோம், காலையில் கட்டுறோம், கையெடுத்து கும்பிடுறோம், எல்லா தேவர்களும் சத்தியம் பண்ணி கூட சொல்கிறேன். தாவடி மாரியம்மனு கூட குறிஞ்சி அவளை கூட சத்தியமாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பார்த்துருந்தா பார்த்துருப்பேன்னு சொல்லலாம். பார்க்காத நாம் எப்படிங்க சொல்கிறது அப்படின்னு இவன் திருட சொல்ல மாட்டேன்ட்டு மறுபடியும் கொண்டு போய் பூட்டிடுறது. பூட்டிட்டு அப்புறம் இந்த பையன், இந்த மாதம் நம்ம கூலை மாதன்ட்டு ஒரு பையன், எங்கள் சித்த பையன், இந்த பையனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அதுக்குள்ளே 2 மாதம் ஆகி 2.25 மாதம் ஆகி பசு எங்கள் தம்பியை விட்டுட்டாங்க. சரி உங்கள் அண்ணன் இங்கேயே இருக்கட்டு, நீ போ அப்படின்னு இவனை அனுப்பி விட்டாங்க. இந்த பையனை கொண்டு வந்து ஜோடியாக நம்மளும் ஜோடியாக பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன் மாதிரில, உங்க மேல மட்டும் என்ன அவ்வளவு குறி? உங்க தம்பி என்ன தெரியல, அது வந்து எங்க காட்டு தகராறு, ஒரு தகராறு. அது என்ன தகராறுங்க? அந்த காட்டுக்காரன் என்ன பண்றது, இவன் இருந்தால் நம்ம காடுன்னு சொல்லிட்டே இருக்கிறான், போகும்போது வரும்போது பேசிட்டு இருக்கிறேன்ட்டு அவன் தான் பிட்டிஷன் எல்லாம் எழுதி அந்த காட்டு வகையில இவன் வர்றான், இவன் வரக்கூடாதுன்னு அவன் 2-3 தக்க ஸ்டேஷனில் கொண்டு போய் அடி எல்லாம் உதறிச்சிருக்கிறான். இன்னும் நம்மளது நம்ம சொத்து நம்ம சொல்கிறோம், அதுக்கு இவன் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறான் இவனை விடக்கூடாதுன்னு தான் அவன் பிட்டிஷன், மொட்டை பிட்டிஷன் எழுதி அதிரடிப்படை கொடுத்து இந்த வழக்கத்தில் ஈரப்பன வழக்கத்தில் இவனை அனுப்பி விட்டா தான் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி இவன் கொடுத்துருக்குறது. அதை எங்களுக்கு தெரியாது. பிட்டிஷன் தான் அவன் சொல்கிறான். கடைசியிலேயும் மோகன் எஸ்ஐ சொல்கிறாரு, அவன் தான் இந்த அளவுக்கு கூட அவனை பண்ணாதேன்னு சொல்கிறான். கடைசி லாஸ்ட்டில் 8, 9, 10 வருஷம் மேலே. அப்புறம் அங்கிருந்து தம்பி விட்டாங்க. தம்பி என்ன பண்ணிட்டான், இவன் ஊருக்கு வந்துட்டான். ஊருக்கு வந்து இங்கே தோசைக்கு ரொட்டி போட்டு எடுத்துக்கிட்டு எதுவும் கொடுக்க மாட்டேன்னு அவனுக்கு தெரியுமல்ல. அப்புறம் இவனை எடுத்துக்கிட்டு அங்கே இவன் வர்றான், டே இங்கே ஒன்று எஸ்கேப் ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க. எப்படி எஸ்கேப் ஆக முடியும், நாம் ஒரு 2-3 மாதம் நாம் விலங்கு போட்டு கையில் இருந்தோமே, எப்படி ஓட முடியும், அந்த சங்கிலி அறுத்து எப்படி போக முடியும் அப்படின்னு இவன் கேட்குறான். இவன் கேட்டு என்ன பண்ணுறான், போய் நம்ம குணசேகரையா தலைவருக்கு, நம்ம மோகனுக்கு, குமார் ஐயாவருக்கு எல்லாம் சொல்லி அப்புறம் இவர் என்ன நம்ம எழுதி ஒரு பிட்டிஷன் எழுதி இந்த மாதிரி நமக்கு எந்த நிவாரணமும் இல்லை, நம்மளெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுறாங்க, நம்மளுக்கு எல்லாம் நம்ம இருக்கவும் முடியாது, வீட்டில் சோறு கஞ்சி கூட குடிக்க முடியாது, அந்த அளவுக்கு பண்ணுறாங்க, நமக்கு ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து வச்சு நம்மளை இங்கே இருக்க வச்சுட்டு அவனை வேணா பிடிங்க, நம்மளுக்கு பயங்கர தொந்தரியன்னு எங்கள் தம்பி கேட்டு அதை மாதிரி பிட்டிஷன் எழுதி கலெக்டர் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இவன் தான் ஈரப்பனுக்கு தகவலே சொல்கிறேன்ட்டு எங்கள் தம்பிக்கு இவன் மேலே கேஸ் போடுறாங்க. அந்த பங்களத்தில் இப்படி ஒரு ஜனாரில் சந்து, அந்த ஜனாரலுக்கு சங்கிலி போட்டு கட்டி 2 பேரும் வச்சுருக்குறாங்க. அந்த ஜனார்லி தான் போகணும், ஒன்றுக்கு போகிறது ஒரு மண்ணு குட்டை, ஒரு தேட்டரி மண் கொண்டு வந்து குட்டை போட்டிருப்பாங்க. அந்த குட்டையில் தான் வெளிக்கு போனாலுமே அந்த மண்ணை நோண்டி போட்டு அந்த அங்கே தான் வெளிக்கு போயிட்டு ஒன்றுக்கு போயிட்டு அது மூடி போட்டு மறுபடியும் அந்த ஜனார்லி ஏறி உள்ளே வந்து ரூம்லேயே அப்படியே படுக்கிறதுக்கு என்ன படுக்கவும் முடியாது, விலங்கு போட்டு இந்த பக்கம் கொக்கி இவ்வளோ, இந்த பக்கம் இவ்வளோ கொக்கி, இப்படி படுக்க முடியாது, இப்படி படுக்க முடியாது, அந்த அளவுக்கு குடம்பேறி வச்சுருந்தாங்க. சரி என்ன பண்ணுறேன், இவனும் அப்படி இப்படி என்ன சுற்றிட்டு அங்கே இங்கே எல்லாம் இவர் சங்கத்துலேயும் போயிட்டான் மகாதேவன். அப்போ அவன் அரெஸ்ட் பண்ணல. மறுபடி கலெக்டருக்கு போய் கலெக்டர்கிட்ட எல்லாம் சொல்லி அவருக்கும் மனு கொடுத்து அவரும் வந்து இவன் வந்து சொல்லிட்டு இப்படி வந்திருக்கிறான்னு இவன் மேலே கேஸ் போட்டு உள்ளே தள்ளிட்டாங்க. சரி அப்புறம் நானும் இந்த பையன் என்ன பண்ணோம், சுமார் ஒரு மணி இருக்கும், சோறு இல்லாத கஞ்சி இல்லாத அப்படியே 2 பேரும் விலங்கு கழண்டு போச்சு. அப்படி கை உருவுன்னு வந்துடுது, கையில் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை, வரி எலும்பு தான் இருக்குது. உருவிட்டு ஜன்னல்லையே பூந்து அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டோம். வந்து எங்கள் மனைவி வீட்டுக்கு வந்தேன். எங்கள் மனைவி வீட்டில் வந்து தட்டின கதவை, வா இப்படி வந்துட்டேன் நான், எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டோம், கதவு துறையன்னு.
இவ பயந்துக்கிட்டு ஐயோ போலீஸோட வந்திருப்பான்ட்டு இவ பயந்துக்கிட்டு திறக்கவே மாட்டேங்கிறேன். நான் அந்த சங்கிலி கூட கொஞ்சம் இருக்குது, அந்த சங்கிலியோட நானும் வந்திருக்கிறேன். அப்புறம் சொல்லி கிள்ளி அப்புறம் திறந்து இப்படி வந்துட்டேன்ட்டு நைட்டாமல் நாம் இருக்கிறத மாவு அரிசி கிரிசி கொஞ்சம் இருந்தது, வெள்ளைத்தூளை எடுத்துக்கிட்டு நைட்டே போயிட்டோம். இன்னும் வந்து நம்ம தொலைவே அடிச்சிருவாங்க, கொள்ளுவாங்க, இன்னும் சிக்கக்கூடாதுன்ட்டு காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். காட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு மாதம் ஒரு 10-20 நாளாக இருக்கணும். எந்த இடங்க காட்டுக்குள்ளேன்னா கரெக்டாக எந்த இடங்க? அது அங்கே பாளைப்படகன்ட்டு இருக்குமா, பாளைப்படகத்தில் இருந்தால் எங்கள் மனைவி கூட்டிகிட்டு அப்படி காட்டுக்குள்ளே நாங்கள் இந்த பையன் நானும் எங்கள் மனைவி 3 பேர் போயிட்டோம். போய் அங்கே இருந்துக்கிட்டு ஏதோ கஞ்சி காய்ச்சிட்டு குடிச்சிட்டு இந்த காலுக எல்லாமா அடித்தா அடியில் இந்த காலுகெல்லாம் ஷூ மாதிரி கழட்டி போச்சு. நான் நடக்க முடியாது, ஒரு தடி ஊனிக்கிட்டு நடக்கவே முடியாது, இவ்வளோ தூரம் கூட நடக்க முடியாது, 4 அடி கூட வைக்க முடியாது, அப்படி எல்லாம் வலி. இவன் என்ன பண்ணுறது, தண்ணி காய வச்சிருது, ஒரு பாத்திரம் வைத்த சோடு பாத்திரம், அந்த பாத்திரத்தில் தண்ணி காய வைக்கிறது, அந்த சூடு தண்ணி போடுறது, நீவி விடுறது, திருப்பி விடுறது, விளக்கெண்ணெய் போட்டு அப்படி இப்படி சுமார கொஞ்சம் நடந்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த பையன் என்ன பண்ணேன், டேய் நீ ஊருக்கு போயிரு, நீங்கள் வேண்டாம், 3 பேர் இருந்தால் ரொம்ப கஷ்டம், நீ போய் உங்கள் வீட்டுக்கு போயிடுன்ட்டு இவனை அனுப்பி போட்டேன். இவன் வந்துட்டான், ஊருக்கு வந்துட்டான். நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். இருந்துட்டு என்ன பண்ணுறான், இவன் தண்ணி காய வச்சுட்டு கொடிக்காலில் ஒரு பல்லாக ஒரு தண்ணி இடம், அந்த தண்ணி இடத்துல அந்த தண்ணி காய வச்சுட்டு கால் கைக்கு போடலாம் அப்படின்ட்டு இவ உட்காந்துருக்குறா. திப்புன்னு வந்தாங்க. திப்புன்னு வர்றதை பார்த்துட்டு என்ன பண்ணுறோம், ஓ போலீஸ் வர்றதுன்ட்டு இவ ஏறி புதருக்குள்ளே அப்படி ஏறி ஓடி போயிட்டான். நான் ஓட முடியல, நான் சிக்கிக்கிட்டேன். வந்த உடனே என்னைய கோவிந்தா ரங்கசாமி இந்த மாதிரி ஆளுக வந்து ஈரப்பாளுக பிடிச்சிக்கிட்டாங்க. ஈரப்பாளையனுங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. முடி இப்படி இருக்குங்க, முடியும் கண்ணுக்கு மூடிக்கன்ட்டு மூஞ்சிக்கு மூடிக்கன்ட்டு அப்படி எடுத்து இப்படி கட்டுவோம் பொம்பளை மாதிரி. ஆமாம். கூட்டிகிட்டு போன உடனே கண்ணுக்கு துணி கட்டியாச்சு. துணி கட்டிட்டு காலு கிழங்கு போட்டாச்சு. அக்கா ஒரு இடத்துல போட்டாங்க, என்னைய ஒரு இடத்துல போட்டாங்க. சாக்கு கொடுத்து அவங்கள கண்டே பிடிக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணி விட்டுருந்தாங்க. சரி பக்கத்துக்கு வா அப்படின்னாங்க. அப்புறம் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, சரி வீரப்பனை பார்த்தியா? இல்லையா, நான் பார்க்கல அப்படின்னு. உண்மை சொல்லிடு, என்னன்னா இது பாருங்க துப்பாக்கி வச்சிருக்கேன், கொண்டு போடுவாங்க. என்னுடைய anjana.iscape சேனலுக்கு கொடுக்குற அதே ஆதரவை இந்த அஞ்சனா தமிழ் வாய்ஸ் சேனலுக்கும் கொடுங்க. இனிமே நம்ம டபுள் த்ரில்ல பயணிக்கலாம்.